இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மதியமாவில் ஃபர்ஸ்ட் லெசனான 40 கரோட் குர்தே கஹாசே லெசனில் வரக்கூடிய மேக் த சென்டென்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் அண்ட் சாராங்ஷ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு மேக் த சென்டென்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நிமனலிகித் ஷப்தோं का वाक्यों में प्रयोग कीजिए. அதாவது இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த், அதுக்கு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி 3 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் இந்த மீனிங்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது மேக் த சென்டென்ஸ்ன்றதுனால. ஸோ இது இந்த வேர்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆனந்த். ஸோ இந்த வேர்டை சென்டென்ஸில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ சங்கீத் ஆனந்த் தேத்தா ஹை. சங்கீத்னா சங்கீதம், இசை நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஓகேவா? ஆனந்த் அப்படின்னா ஹாப்பினஸ், சந்தோஷத்தை, தேத்தா ஹை கொடுக்கிறது. வினோத் கர்ணா, வினோத் அப்படின்னா என்னது? ஃபன் பண்ணுறது, அது நகைச்சுவையாக செய்கிறது, அதை டு மேக் ஃபன் இல்லைன்னா வேடிக்கைன்னு போட்டிருக்காங்க. தோஸ்த் ஆப்பஸ் மே வினோத் கர்த்தே ஹை. தோஸ்த் அப்படின்னா இது ஃப்ரெண்டு, தங்களுக்குள், ஆப்பஸ்னா அமாங்க, தங்களுக்குள் வினோத் கர்த்தே ஹை. ஸோ தங்களுக்குள் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு ஃபன்னாக பேசிக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. கூர்கர் தேக்கனா, கூர்கர்னா முறைச்சி பார்க்கறது, அப்படியே ஒரே இதுவாக பார்க்கறது. கிசி கோபி கூர்கர் மத் தேக்கோ. கிசி கோபினா யாரையும் முறைச்சி பார்க்கக்கூடாது, மத் தேக்கோன்னா டோன்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கிசி கோபினா யாரையும் நம்ம முறைச்சி பார்க்கக்கூடாது. தப தபானா அப்படின்னா என்னென்னா தட்டி கொடுக்கறது முதுகில். ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலோ இல்லை வெரி குட் அப்படின்லாம் சொல்லும்போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? முதுகில் தட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் டு பேட். ராம் வர்க்குமே பிரதம் ஆயாத்தோ. ராம்ன்றது ஒரு பாயோட நேமு. ராம் வர்க்குமேம்னா, வர்க்குனா கிளாஸ். ராம் கிளாஸில் பிரதம் ஆயாத்தோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். தோ அதனால் அத்தியாபக்னே, ஸோ அப்போ டீச்சர் உஸ்கி பீடு, அவனுடைய முதுகில் தப தபாயி தட்டி கொடுக்குறாங்க. பீடு அப்படின்னா பேக், முதுகில் தட்டி கொடுக்குறாங்க. மனோபாவ், மனோபாவ்னா அவங்களோட எண்ணம் என்ன, அவங்களோட திங்கிங் என்னவா இருக்குது. அச்சி புஸ்தக் அச்சா மனோபாவ் தேத்தி ஹை. அச்சி புஸ்தக்னா நல்ல புத்தகங்கள், குட் புக்ஸ் எப்பவுமே அச்சா மனோபாவ், குட் திங்கிங் தான் நமக்கு கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நிமனலிகித் கத்தியாங்ஷுக்கு படுக்கர் பிரஷ்னோங்கா உத்தர் தீஜியே. அதாவது ஃபாலோவிங் பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணிவிட்டு பிரஷ்னோங்கா உத்தர், அந்த கொஷினுக்கான ஆன்சர் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு எக்ஸாமில் பேராகிராஃபாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு கொஷினுக்கான ஆன்சரும் இருக்கும், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் சப்ஜெக்ட்லலாம் வரும் இல்லையா, கட்டுரையிலலாம். ஸோ அதுதான் இந்த ஹிந்தியில் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேராகிராஃப்ஸை ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு இது காந்திஜியை பற்றியானது. மோஸ்ட்லி இந்த லெசனே காந்திஜி பற்றியானது. காந்திஜிக்கோ பச்சோं के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था. அதாவது காந்திஜி குழந்தைங்களோட சேர்ந்து சிரிக்கிறது, விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஏக் பார் வே ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கை. ஸோ ஒரு டைம் அவர் என்ன பண்ணார்? ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போகிறாரு. உன்ஹோனே பாலகோங் சே, ஸோ அங்கே போயிட்டு குழந்தைகள்கிட்ட வினோத் கர்ணா ஆரம்பு கியா. ஸோ அவங்களோட ஜாலியாக பேசுகிறாரு, ஒரு விளையாட்டை வேடிக்கையாக பேசுகிறாரு குழந்தைகள்கிட்ட. दूर बैठा हुआ एक विद्यार्थी बीच में कुछ बोल उठा. ஸோ அது டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பீச் மேம்னா நடுவில் எந்திரிச்சு குச் போல் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு எந்திரிக்கிறான். இஸ் பர் சிக்ஷக் நே உசே கூர்கர் தேக்கோ. ஸோ அதை பார்த்த உடனே சிக்ஷக் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே அவனை முறைச்சி பார்க்குறாங்க. தோ பாலக் சமஜ்கர் சுப் ஹோ கயா. ஸோ அப்போ அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்? சஹம்கர், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அமைதியாக என்ன பண்ண, பயந்து போய் சஹம்கர் பயந்து போய் அமைதியாக உட்காந்துடுறான். காந்திஜி ஏ சப் தேக் ரஹே தே. ஸோ காந்திஜி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க முறைக்கிறது, இவன் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. வே உஸ் பாலக்கு கே பாஸ் சாக்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்? அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு கடே ஹோகையே போய் நிற்கிறாரு. போலே சொல்லு பேட்டா தூ துஜ்சே குச் கஹனா சாஹத்தா தானே. பேட்டன்னு குழந்தாய் அப்படின்னு சொல்லலையா, சொல்லுமா. தூ முஜ்சே, நீ என்கிட்ட ஏதோ கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்ட இல்லையா.
போல் சொல்லு. கியா கஹனா ஹை கபரானா மத், என்னன்றதை சொல்லு, என்ன சொல்ல வந்த, பயப்படாமல் சொல்லு. கபரானா மத்னா பயப்படாத, டோன்ட் அஃப்ரைட். ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். காந்திஜி கஹாங்கயே, ஸோ காந்திஜி எங்கே போனார்? நமக்கு ஆன்சரில் என்ன இருந்தது? காந்திஜி பிராரம்பிக் வித்யாலயமையும் கை. அது உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேயே முன்னாடி உங்களுக்கு ஆன்சர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு இந்த ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? शिक्षक ने बालक को क्यों घूर कर देखा? அதாவது சிக்ஷக்னா யாருன்னு நம்ம சொன்னோம், ஆசிரியர்லேயே அந்த டீச்சர் அந்த பையனை ஏன் முறைச்சி பார்க்குறாங்க. பாலக் பீச் மேம் குச் போல் விட்டா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண நடுவில் ஏதோ கேட்கணும்னு எந்திரிக்கிறான். இஸ்லியே, ஸோ அதனால தான் சிக்ஷக்னே அந்த டீச்சர் பாலக்குக்கோ அந்த பையனை கூர்கர் தேக்கா முறைச்சி பார்க்குறாங்களாம். காந்திஜி பாலக் சே கியா போலே, காந்திஜி அந்த பையன்கிட்ட என்ன போய் பேசினாரு? இங்கே நம்ம மேலே பார்த்தாலும் இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். காந்திஜி பாலக் சே போலே கி, காந்திஜி அந்த பாலக்கிட்ட போய் சொல்கிறாரு, பேட்டா தூ துச்சி சே குச் கஹனா சாஹத்தா தானே. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் 2 லைன் எடுத்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது தான். போல் கியா கஹனா ஹை கபரானா மத், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே இந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இஆர்சி சாராங்ஷ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அதிலே இருக்குது. நீங்கள் தனியாக மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ எந்த கொஷின் அதுக்கான ஆன்சர் எந்த பேராகிராஃப்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். பாலக் சஹம்கர் கியோங் சுப் ஹோ கயே, ஸோ குழந்தை பயந்து போய் ஏன் அமைதியாக உட்காந்துட்டான். நெக்ஸ்ட்டு காந்திஜினே பாலக்குக்கோ கியா சமஜாயா, ஸோ காந்திஜி அந்த பிள்ளைக்கு என்ன புரிய வச்சாரு. இது 2 தான் கொஷின். ஸோ இப்போ நம்ம எஸ்ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நமக்கு அந்த எஸ்ஏ சாராங்ஷ் நம்ம பார்க்கலாம். லெசனுக்கான சாராங்ஷ். 40 கரோட் குர்த்தே கஹாசே, 40னா இது 40 crores குர்த்தா எங்கே அப்படின்ற மாதிரி. காந்திஜி கோ பச்சோं के साथ खेलने में बड़ा आनंद आता था, அதாவது காந்திஜிக்கு குழந்தைகளோட சேர்ந்து கேல்னே மே விளையாடுறதுக்கு படா ஆனந்த் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாராம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா. ஏக் பார் ஒன் டைம் வே ஏக் பிராரம்பிக் வித்யாலய்க்கே, ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு ஏக் வர்க் மேம் ஒரு கிளாஸ்க்கு போனார். கையேனா போனார், ஒரு கிளாஸ்க்கு போனார். வே பாலகோங் சே பாத் கர்னே லகே, அவர் என்ன பண்ணார்? குழந்தைகள் கிட்ட பேசுகிறார். பாத் கர்னேனா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏக் பாலக் நே, ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு காந்திஜி சே கஹாக்கே, காந்திஜி கிட்ட கேட்குறாங்களாம், பாபுஜி, இது காந்திஜியை ஷார்ட்டாக அந்த செல்லமாக கூப்பிடுறதான் பாபுஜின்னு சொல்கிறது. மைம் அப்பனி மா சே கஹக்கர் ஆப்கே லியே ஏக் குர்தா லாவூங்கா, ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் அப்பனி மாசே என்னுடைய அம்மா கிட்ட சொல்லி, கஹகர்னா சொல்லி, ஆப்கே லியே உங்களுக்காக ஏக்கு குர்த்தா ஒரு குர்த்தா கொண்டு வரேன், லாவுங்கன்னா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா காந்திஜி எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? சட்டை போட மாட்டார் இல்லையா, ஒரு துண்டு அதுக்கப்புறம் வேஷ்டி, அவ்வளோதான். ஸோ இது 2 தான் அவருடைய எப்பவுமே சிம்பிளானதாக அவர் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லுது, நான் அவங்களுக்கு ஒரு குர்த்தா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வஹ் குர்த்தா பஹனேங்கன்னு, அப்போ அந்த குர்த்தாவை நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அதான் ஆப் நீங்கள் வஹ் குர்த்தா அந்த குர்த்தா பஹனேங்கன்னு போட்டுக்கிறீங்களா. காந்திஜினே கஹாக்கி, ஸோ அதை கேட்டுட்டு காந்திஜி என்ன சொல்கிறாரு, மேரே 40 கரோட் பாயி பந்து ஹை, எனக்கு 40 crores சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள், சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்காங்க. வே சப் அவங்க எல்லாருமே குர்த்தா பஹனேங்கே தோ, இவங்க எல்லாருமே குர்த்தா போட்டுக்கிட்டாங்கன்னா அதுதான் ஆடை அணிந்தாள். மைம்பி நானும் குர்த்தா பஹன் சக்தாகும், குர்த்தா நானும் போட்டுக்க முடியும், நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாராம். கியா துமாரி மா 40 கரோடு குர்த்தே தே சக்தி ஹை, என்ன உன்னுடைய அம்மாவால் அந்த 40 கோடி குர்த்தா கொடுக்க முடியுமா அப்படின்னு காந்திஜி இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்களாம். வஹ் பாலக் சோச்சனே லகாக்கி, ஸோ அப்போ அந்த குழந்தை திங்க் பண்ண ஆரம்பிக்குது. இத்தனை குர்த்தே இவ்வளோ குர்த்தாஸு மேரே மா என்னுடைய அம்மா கஹாசே தேகி எங்கேருந்து தர முடியும். इसलिए वह सहम कर चुप हो गया, ஸோ அதனால தான் அவன் அமைதியாக பயந்து போயிட்டேன்னு ஆயிட்டான், எதுவுமே பேசாமல் சுப் ஹோ கயா அமைதி ஆயிட்டான்.
காந்திஜி ने बालक को समझ आया कि காந்திஜி வந்து இந்த குழந்தைக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாருன்னா 40 கரோட் பாரத்வாசி மேரே பந்து ஹை, அதாவது 40 கோடி மக்களும் பாரத மக்களுமே என்னுடைய உறவினர்கள். பந்து அப்படின்னா உறவினர்கள். உண்மையும் கையிலோ கரீப் ஹை, ஸோ அதில் உண்மையும்னா அந்த மக்களில் கையிலோக நிறைய மக்கள் வந்து ஏழையாக இருக்காங்க. கரீப்னா புவர். வே குர்தா நஹி பஹனத்தே, அவங்க குர்தா வந்து போட்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இருக்காது. இஸ்லியே, ஸோ அதனால் மைம்பி குர்தா நஹி பஹன்தா, நானும் குர்தா போடாமல் இருக்கேன். அவங்களுக்கு என்றைக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்குதோ அன்றைக்கி நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக தன்னுடைய இதை வந்து அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. யதி உன்கோ குர்தா மிலிதோ, ஒருவேளை அவருக்கு குர்தா கிடைச்சிதுன்னா, சரி ஒருவேளை அவங்களுக்கு குர்தா கிடைச்சிதுன்னா, இந்த இடத்துல குர்தான்றது ட்ரெஸ்ஸை குறிக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு கிடைச்சிதுன்னா மைபி நானும் குர்தா பகனுங்க, நானும் குர்தா போட்டுக்கிறேன், ஸோ அது வரைக்கும் நான் போட மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கொஷினை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாலக் சஹம்கர் கியோங் சுப் ஹோகையா, ஏன் அவன் வந்து பயந்து போய் அமைதியாயிட்டான். ஸோ எந்த பேராகிராஃப் வரும் இதில், இந்த 3rd பேராகிராஃபும் படிச்சோலி இது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதிருங்க. இங்கே தான் வந்து அந்த லாஸ்ட் லைனில் சஹம்கர் சுப் ஹோகையான்றது வருது இல்லையா. செகண்ட் கொஸ்டின் என்ன சொன்னாங்க, காந்திஜினே பாலக்குக்கோ கியா சமஜாயா, காந்திஜி இந்த குழந்தைக்கு என்ன புரிய வச்சாரு. ஸோ இது இந்த லாஸ்ட் பேராகிராஃப் சமஜாயா கீ வருது இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் அப்படியே எழுத வேண்டியது தான். ஓகேவா.